Hello friends, welcome to Joyful Homemaking. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்துக்கலாம். நம்ம வீட்டிலலாம் குழந்தைங்க பிஸ்கெட் சாப்பிட்டு அதை க்ளோஸ் பண்ணாதே வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில பிஸ்கெட்ஸ் புண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் இல்லைன்னா நமத்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசையும் போது அது கூடவே இந்த பிஸ்கெட்ஸையும் போட்டு பிசைஞ்சிக்குங்க. ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் வருங்க. இப்போ இது அடியில் ஒரு 2 பிஸ்கெட் தாங்க நமுத்துடுச்சு. ஸோ இதை நான் சப்பாத்தியோடு ஆட் பண்ணி பிசைகிறேன். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் பிஸ்கெட்ஸையும் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெமனை வச்சு தான். லெமன் ஜூஸ் இல்லைனா லெமன் ரைஸ் இந்த மாதிரி கலரும் போது நம்மளுக்கு சாறு அதிகமாக தேவைப்படும். அதுக்கு நீங்கள் லெமனை கீழே வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி நீங்கள் சாறு எடுங்க. நல்லாவே சாறு வருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி இதிலேருந்து எடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டம்தான், ப்ரெஸ்ஸிங்கில் வச்சு எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் அப்படியே ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு சாறு அதிகமாகவே கிடைக்குங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூரி உப்பலாக வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இந்த டிப். பூரி மாவு பிசையும் போதே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவையை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பூரி நல்லா உப்பலாகவே இருக்குங்க. ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக ரவையை ஆட் பண்ணி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் நாரை வச்சு தாங்க. தேங்காய் நாரெல்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் தூக்கி போடாதீங்க. இது செடிக்கு ரொம்ப நல்லாவே உரமாக இருக்கும். இதை நீங்கள் போட்டிங்கன்னா செடியில் ரொம்பவே நல்லா வளரும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிர்த்த தூளை தான் மண்ணோட கலந்து வச்சிங்கன்னா செடி ரொம்ப நல்லாவே வரும். இந்த தேங்காய் நாருங்களையும் மண்ணோட கலந்து நீங்கள் செடி நட்டிங்கன்னா ரொம்பவே செடி நல்லா வளருங்க. இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினாலாம் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நான் வாஷ் பண்ணி ஒரு டவலில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணி நீங்கள் டவலில் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா ட்ரை ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி ஜிப் கவர் இருக்கும் பாருங்கள், ஸ்நாக்ஸ் கவர்ஸ்லாம், அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் நல்லாவே இருக்குங்க. இந்த மாதிரி வேஸ்ட் கவர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ் கவர்ஸ், அப்புறமேட்டா டீ தூள்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி கவர்ஸ்லலாம் வச்சிங்கன்னா ரொம்ப நாள் ஸ்பாயில் ஆகாத இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோசை மாவு அரைக்கிறது தாங்க. ஒரு சிலர் மிக்சியில் தோசை மாவு அரைப்பீங்க. மிக்சி சூடாகிடும். அந்த மாதிரி சூடாகாத இருக்கவும் தோசையும் நல்லா வரணும், மிக்சியும் சூடாகக்கூடாது. ஸோ அதை எப்படி பண்ணலான்றதை தான் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, தோசை மாவு அரைக்கும் போதே உங்களுக்கு மிக்சி ரொம்ப சூடாகிடும், இல்லைனா மாவு சீக்கிரமாக புளிச்சிடும் சூடாகினோடனே. அதுக்காக இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் க்யூப்ஸோ இதனோட ஆட் பண்ணி நீங்கள் மாவை அரைச்சிங்கன்னா உங்களுக்கு தோசையும் ரொம்ப நல்லாவே வருங்க. மிக்சியும் சீக்கிரத்தில் சூடாகாது. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோசை தாங்க. தோசை உங்களுக்கு முறுவலாக வேணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. தோசையோட கொஞ்சமாக ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. ரவையோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணும் போது உங்களுக்கு தோசையோட டேஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதே மாதிரி தோசையோட கலரும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் கிடைக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ரொம்ப சூப்பராக வருங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் பொங்கல், அதாவது சக்கரை பொங்கலில் இந்த ஒரு பொருளை ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். சக்கரை பொங்கல் செய்யும் போது நீங்கள் ஃபுல்லாக வெல்லம் ஆட் பண்ணி செய்வீங்க. அதனோட கொஞ்சமாக கல்கண்டை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது சக்கரை பொங்கல் ரொம்பவே நல்லா வரும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதாவது கல்கண்டு இல்லாதவங்க சர்க்கரையை கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க, ஒயிட் சுகர். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி சில குறிப்புகள் நம்மளோட சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.